வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நம்ம லஞ்சுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுற வேர்க்கடலை சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். இது குயிக்காக மார்னிங் நீங்கள் பிஸி ஷெட்யூலில் நீங்கள் குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். எல்லா புகழும் இறைவனுக்கே. ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஹீட்டான பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்து தனியாக வச்சுப்போம். நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை நம்ம வேறு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அதே ஹீட்டான பேனில் நான் ஒரு 3 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, இது எல்லாத்தையும் நம்ம பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துப்போம். நல்லா வாசனை வர அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பாட்டுக்கு நல்ல ஒரு வாசனையாக நம்மளுக்கு நல்லா சாப்பிடும் போது ஒரு நல்ல ஸ்மெல்லு கொடுக்கும். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வந்துடுவோம். இப்போ பாருங்கள், இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா வேர்க்கடலை, அதையும் நம்ம தோலெல்லாம் நீக்கிட்டு இது கூடயே நம்ம சேர்த்து நல்லா வறுத்துப்போம். பாருங்கள், இது கூடயே சேர்த்து நல்லா பவுட்ரு கன்சிஸ்டன்சியில் வரணும் பார்த்துக்கோங்க. இந்தியே கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இப்போது அடுத்ததாக அதே பேனில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க, குக்கிங் ஆயிலு. இது நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா நல்லா எண்ணெய் காயணும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்து எடுக்கணும் எண்ணெயிலேயே. இது வாரத்தில் ஒரு முறையாவது உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் நீங்கள் ஈஸியாக சுலபமாக கூட நீங்கள் வீட்லேயே செஞ்சிடலாம். நம்ம அர்ஜெண்ட்டாக நம்ம செய்யாமல் நம்ம குழந்தைங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லஞ்சாக இருக்கும் இது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு மஞ்சள் தூள் சேர்த்துப்போம். இது கூட நம்ம பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெயிலேயே நல்லா வறுபட்டு வரணும். இப்போ நல்ல மணமாக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்லேயும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் 2 பேருக்கான சாதத்தை நான் வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். பேனை நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நீங்கள் கிளறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிடாதீங்க ஸ்டவ்வை. இப்போ எல்லா சாதத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான். இது கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொடியும் இதில் சேர்த்து அது கூட கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கிளறிக்கோங்க. அவ்வளோ மணமாக இருக்குது. உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லி. அருமையாக இருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.